அந்த பழக்கம் விட முடியாது. யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த பழக்கம் விட முடியாது. ஏன்னா அது ஒரு பைத்தியக்காரன் போல ஆக்கி விட்டுரும். இந்த குடி பைத்தியக்காரன் போல தெரு தெருவாக திரிந்து கொண்டிருப்போம். அப்படி அந்த போதை அடிமையாக ஓடிக்கொண்டிருந்தோம். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகா தெய்வம் எங்களை தேடி வந்தார். இந்த வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசிப்பேன், அவனும் என்னோடு பிரவேசிப்பான். பிரியமானவர், அப்படியாக எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்களும் அப்படிப்பட்ட பழக்கத்தில் இருந்தால் நான் அறிவிக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் போது உனக்கு விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். நான் பெற்ற அந்த சந்தோஷத்தை நீங்களும் பெறணும். ஏன்னா இதுதான் வாழ்க்கை அல்ல, இதோட முடிய போறதல்ல வாழ்க்கை. ஒரு பரலோகம் ஒன்று இருக்கிறது, ஒரு நரகம் ஒன்று இருக்கிறது. அதனாலதான் நாங்க தெரு தெருவாக, கிராமந்தோறும், வெளியூர் தோறும் இந்த இயேசுவை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் மரித்தனா இதோட போறதல்ல, நான் மரித்த பிறகு எனக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்மா இருக்கிறது, அதுதான் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அங்க ஒருத்தர் செத்துட்டான்னாக்கா, அந்த பையன் செத்துட்டான்பா, அந்த ஆவி இவங்க மேல பூந்துக்குச்சு. அது மாதிரிதான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோட கூட ஆவியாக இருந்து பல பாடுகள் பட்டு சிலுவையிலே, அதாவது சிலுவையிலே மரணம் பரிந்தும் அவர் உனக்காகவும் எனக்காகவும் உயிரை விட்டார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். பிரியமானவர்களே, அந்த தீய பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கணும் என்று சொன்னால் நாங்கள் அறிவிக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போது உங்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் கொடுப்பார். எவ்வளோ பாவங்கள் அடிமையாக இருந்தும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை தந்தார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.